Hi friends, welcome back to my channel Farci Aari. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டபுள் செயின் ஸ்டிட்ச். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எப்பொழுதும் போல பேக் செயின் ஸ்டிட்ச் போட்டு இப்போ நம்ம வந்து நார்மலா செயின் ஸ்டிட்ச் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி பாருங்க இதுல ஹேண்டில் பண்றேங்கறத பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டபுள் செயின் ஸ்டிட்ச். அது வந்து எதுல யூஸ் பண்ணலாம்னா நம்ம ப்ளவுஸோட நெக் லைன்ல யூஸ் பண்றதுக்கு தான் இந்த டபுள் செயின் ஸ்டிட்ச். இப்போ வந்து இந்த பக்கம் இன்னொரு செயின் கொண்டு வரதுக்கு லைட்டா ஸ்லாண்டிங்கா ஒரு செயின் குட்டி செயின் போட்டுட்டு பக்கத்திலேயே ஒரு செயின் கண்டினியூவா போட ஆரம்பிக்கணும். எப்பொழுதும் போல ஒரு செயின் ஸ்டிட்ச் போட ஆரம்பிக்கலாம். அதுல கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம இதுல நான் எப்படி பண்ணிருக்கனோ அதே மாதிரி பார்த்து கவனமா போட்டு பாருங்க. பக்கத்திலேயே இன்னொரு செயின் ஸ்டிட்ச் ஏற்கனவே உள்ள செயினை ஒட்டியே போட்டுட்டு வரணும். இப்போ எண்ணாட் போடுறோம் பாருங்க. ஒரு செயின் போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு செயினை விட்டு உள்ள இழுக்க வேண்டியதான். இழுத்துட்டு அதை விட்டுட்டோம்னா உள்ள போயிடும். கீழே பிடிச்சி த்ரெட்டை இழுத்தா உள்ள போயிடும் எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ்லாம். அடுத்து நம்ம செயின் ஸ்டிட்ச் வந்து இதில் போடலாம், சில்க் த்ரெட்டில். எப்பொழுதும் போல் பேக் செயின் ஸ்டிட்ச் போட்டு ஆரம்பித்து ஒரு செயின் போட்டுட்டு எப்படி நம்ம ஜரியில் போட்டோமோ அதே சேம் சில்க் த்ரெட்டில் போடுறோம். அவ்வளோதான். எப்படி வந்து நான் ஃப்ரேம் கடியில் ஹேண்டில் பண்ணுறேனுங்கிறத பாருங்கள், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் நல்லாவே தெரியுது, டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த துணி இருக்கிறதுனால நல்லாவே தெரியுது. நீடல் யூஸ் பண்ணுறது, கீழே வந்து எப்படி சுற்றுறது எல்லாங்க நல்லாவே தெரியுது. இதில் வந்து இங்கே பாருங்கள், லைட்டாக இது மாதிரி த்ரெட்டு வந்து உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 2-3 த்ரெட்டு விட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லாண்டிங்காக ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் எப்படி சரியில் நான் சொன்னனோ அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டு வந்து சிக்காகிற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 2-3 செயின் வந்து பின்னாடி மறுபடியும் கீழே நூலை இழுத்திங்கன்னா வந்துடும். அதை எடுத்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும். த்ரெட்டு வந்து கட் ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு கேமராவில் வந்து வீடியோ எடுக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான் இப்படி வருது. நீங்கள் நார்மலாக போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாகவே வரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது அவ்வளோக்கு நல்லது. எப்பொழுதும் போல் நாட்டை வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம், அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.